குழந்தைங்களுக்காகவே ஸ்பெஷலா வந்துட்டால என்ன வீடியோ சொல்லணும். மிக்ஸ் எல்லாமே ஃப்ரீ மிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு வீடியோ வச்சிருக்கேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுத்துருக்கோம். அது வந்து நீங்க சொன்னாதான் உங்களுக்கு வந்து புரிய மாட்டாங்க. சரி சொல்லிட்டா போச்சு. நான் வந்து சொல்லுவாங்க. சரி கண்டிப்பா சொல்லிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மில்லட் இட்லி தோசை ப்ரீமிக்ஸ், கம்பு இட்லி தோசை ப்ரீமிக்ஸ், ராகி இட்லி தோசை ப்ரீமிக்ஸ், 3 தோசை வெரைட்டிஸ், இட்லி வெரைட்டிஸ் இருக்கு. சோ இத வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவுக்கு இந்த ப்ரீமிக்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் ஏன் தேவையான அளவுன்னு சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு கிளாஸ் சொல்லிட்டேன்னா, நான் சொல்ற கிளாஸ் சின்னதா இருக்கலாம், நீங்க எடுத்துக்கிறது பெரிய கிளாஸா இருக்கலாம். அதனாலதான் நீங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமா வந்து இந்த பவுடர் எடுத்துக்கிட்டு இது கூட தண்ணி ஊத்தி உப்பு போட்டுட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிருங்க. கையாலேயே கரைச்சிடலாம். நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு கரைச்சிட்டீங்க அப்படின்னா மூடி போட்டு வச்சிருங்க. மறுநாள் காலையில புளிச்சு வந்துரும். 6 to 8 மணி நேரம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா புளிச்சு வந்துரும். இதே நைட் இல்ல நீங்க காலையில செய்றீங்கன்னா காலையில கரைச்சி வச்சுட்டு ஈவினிங் வந்து நீங்க தோசை இல்ல இட்லி ஊத்திக்கலாம். சோ நார்மலா எப்பயுமே மாவு எப்படி புளிச்சு வருமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்க தோசை சுட்டுக்கலாம், இட்லி சுட்டுக்கலாம், இல்லன்னா பணியாரம் மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுல கொட்டி பணியாரம் சுடுவோம்ல, அப்படியே செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கிளியர்? ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும் இல்லாம ஃப்ரீ கிஃப்டோட கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிரீன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கிட்ஸுக்கான சூப்பரான கிஃப்ட் இருக்கு. இருப்பதை வைத்து இன்பமாக வரலாம். தேங்க்யூ.